ஒரு பசுமையான காட்டுல ஒரு சின்ன அழகான ஆமை குட்டி இருந்துச்சு. அது ரொம்ப மெதுவா தான் போகும். ஆனா அதோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற ரொம்ப உயரமான மலைக்கு மேல போகணும்னு அதுக்கு ஆசை. அந்த மலை உச்சியில தான் மேகங்கள் எல்லாம் அரண்மனை மாதிரி இருக்கும்னு அது கேள்விப்பட்டிருந்துச்சு. அந்த குட்டி குட்டி மேகக்கோட்டைகளை பார்க்கறது தான் அதோட பெரிய கனவு. ஒரு நாள் அந்த ஆமைக்குட்டி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சது. அதுக்கு ரொம்பவும் பொறுமை அதிகம். அதனால ரொம்பவும் மெதுவா, உறுதியா நடந்து போச்சு. ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு சின்ன கல்லையும் அது நிதானமா பார்த்து ரசிச்சது. அங்க இருந்த சின்ன சின்ன பூச்சிகள், வண்ண வண்ண பூக்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுச்சு. அது ஒரு சின்ன நீரோடைய கடந்துச்சு. இந்த நீரோடை அந்த தண்ணி அப்படியே பளபளன்னு ஓடுச்சு. அதுல தன்னோட பிம்பத்த பார்த்து குட்டி ஆமை ஆச்சரியப்பட்டுச்சு. மேல பார்க்கும்போது மேகங்கள் எல்லாம் அதோட கூடவே பயணம் பண்ற மாரி இருந்துச்சு. சில மேகங்கள் பேசுற மாரி கூட அதுக்கு தோணுச்சு. மெதுவா போ, நல்லா ரசி அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய பாறை மேல சில மலை ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஆடுகள் எல்லாம் குட்டி ஆமைய பார்த்து சிரிச்சுச்சு. துணிச்சலான குட்டியாச்சே அப்படின்னு அத பாராட்டுற மாரி இருந்தது. குட்டி ஆமைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. அது மலை உச்சிக்கு பக்கத்துல நெருங்க நெருங்க குளிர் கொஞ்சம் அதிகமாச்சு. அங்கிருந்து பார்க்கும்போது காடு முழுசும் சின்னதா அழகா தெரிஞ்சுது. மேகங்கள் அதோட பக்கத்துல விளையாடுற மாதிரி கண்ணுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. குட்டி ஆமை மலை உச்சிக்கு மேல போகும்போது அது தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியம்னு. மெதுவா போனாலும் ஒவ்வொரு அடியிலயும் அது எவ்வளோ புது விஷயங்கள், அழகிய காட்சிகள பார்த்து ரசிச்சுது. கனவ நோக்கி போற பாதையும் ரொம்ப அழகானதுதான்னு அந்த அற்புதமான ஆமைக்குட்டி புரிஞ்சுகிட்டுதுச்சு. அது தன்னுடைய குட்டி ஓட்டுக்குள்ள ஒரு அழகான நினைவோட அமைதியா உறங்க ஆரம்பிச்சுதுச்சு. இந்த குட்டி ஆமை விடாமுயற்சியுடன் மலையில் ஏறி சாதிக்க மாதிரி நீங்களும் எந்த விஷயமாக இருந்தாலும் முயற்சி செய்தால் சாதிக்க முடியும். குட்டீஸ் குட் நைட். பாய்.